கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம். 24 மணி நேரம் நம்ம என்ன பேசுகிறோம் அது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கு. அதனால் வீண் வார்த்தை பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது சட்டம்லாம் பயங்கரமாக எழுதி வச்சிருக்காரு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான செய்தி. வீணான வார்த்தை யாவையும். அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஏன்னா நிறைய வீட்டில் செல்ஃபோனில் 3 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் தான். நைட்டு பேச ஆரம்பித்தா காலையில் விடிஞ்சு போயிடுது. அப்படி என்ன தான் பேசுகிறான்னு தெரில. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள். நல்ல வார்த்தை பேசினா பரவாயில்ல, வீணான வார்த்தைகள். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மணி நேரம் செல்ஃபோனில் பேசியாச்சு அப்படின்னா தலையில் நரம்பு வெடிச்சிருது. அப்புறம் மனநல ஆஸ்பத்திரி அனுப்பிவிடுன்னு சொல்ல வந்துடுது. 6 மணி நேரம் செல்ஃபோனில் ஒரு வேளை வீணான காரியத்தை பார்த்தாச்சு அப்படின்னா அப்போவும் கண்ணில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது. இப்போ நிறைய குடும்பத்தில் மனைவிட்ட பேச பிடிக்கலை, புருஷன்கிட்ட பேச பிடிக்கலை, மாமியார்கிட்ட பேச பிடிக்கலை, அம்மா அப்பாட்ட பேச பிடிக்கலை. லாஸ்ட்டு செல்ஃபோனில் தான் வீணாக பேசிகிட்ருக்குறாங்க. யாருன்னே தெரியாது. ஃபோனில் பல மணி நேரம், இல்லை வாட்ஸ்அப், இல்லை இன்ஸ்டாகிராம், இல்லை ஃபேஸ்புக், எங்கேயாவது போய் யார்ட்டையா போய் வேறு வெப்சைட் இருக்குது, எங்கேயாவது போய் யார்ட்டையா போய் பேசிகிட்ருப்போம். வீணான வார்த்தைகள். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ தங்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக தந்திரங்கள் இருக்கும்போது நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள அங்கே போய் நம்ம ஸ்டக்காகி நின்றோம். நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நானும் எல்லாரும் தான். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம எல்லாரும் தான். நைட்டு ஒரு வீடியோ போடுறோம், கீழே கமெண்ட் கூட சில நேரத்தில் போட முடியாது. ஆசீர்வாதமான வசனம், வாக்குத்தத்தமான வசனம், நல்ல வசனம் அப்படின்னு தான் நீங்கள் உடனே கீழே கமெண்ட் போட்டுடலாம். இன்றைக்கி உள்ள செய்தி என்ன? வீண் வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா குற்றவாளி, நல்ல வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீதிமான். இன்றைக்கி இதுதான் செய்தி. என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்துலேருந்து வெளியில் வந்ததுனால வியாபாரத்தில் வீண் வார்த்தை நிறைய பேசியிருப்போம். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னுடைய பேச்சு, என்னுடைய சுபாவம், என்னுடைய செயல் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பார். மனம் திரும்பிட்டானா அப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பார். மனம் திரும்பி நல்ல வார்த்தையை பேசியாச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நான் தள்ளி போகலை, கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, வசனத்தின்படி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், அப்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா என்னைய பரலோகத்துக்குள்ளே கூட்டு போகிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய வீணான வார்த்தை, பழைய தேவையில்லாத காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் உள்ளே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நாளில் நீதிமானா குற்றவாளியா என்று தீர்க்கப்படுவோம். அதனால் நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக ஆசையாக இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு நான் எவ்வளோ தகுதியாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், அதைத்தான் பரலோகத்தில் தேவன் பார்ப்பார். ஏன்னா சில குடும்பத்தில் ஆசையாக இணைந்திருப்பீங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள்.
வீணான வார்த்தைகள்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே இருக்கு. 24 மணி நேரத்தில் நல்ல படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, வீணான வார்த்தைகள் காதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. வீணான வார்த்தைகள் ஒன்று நம்ம பேசுகிறோம், இன்னொன்று வீணான வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ளே போகுது. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடைசி காலத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, யூத் அப்படிம்பாங்க. இந்த யூத் அப்படின்னா அம்மா அப்பாட்ட பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்ந்தால் அவனுடைய தலைமுறை ஆசிரியப்படும், அடுத்த தலைமுறை ஆசிரியப்படும். அதே நேரத்தில் இப்போ கையில் செல்ஃபோன் வந்துட்டு வாலிப வயசில் யார்கிட்ட பேசலாம், தேவையில்லாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, தவறாக யூஸ் பண்ணிட்டாங்க, செல்ஃபோனை தவறாக யூஸ் பண்ணிட்டாங்க, நல்லது யூஸ் பண்ணாமல் கெட்டது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் காலேஜ் படித்தது. காலேஜ் படிக்கும்போது அந்த பாப்பா அம்மா அப்பாட்ட பேசுவான், அண்ணன்ட்ட பேசுவான், ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட் முடிவுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்நிய அனுபவத்தில் போய் திருமணத்துக்காக ஒரு குடும்பத்தில் சின்ன வயசுல சர்ச்சுக்கு நம்ம போயிடலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய கனி எப்படி இருக்குது, வரக்கூடிய காலம் கொடூரமான காலமாக இருக்குது. இப்போவுமே கடைசி காலம்தான், தீங்கின் காலம்தான், தீமையான காலம்தான். நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வெளிச்சம். நம்ம இதயத்துக்குள்ள வசனம் இருக்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம வாழும்போது ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கை. வெளிச்சமுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் குற்றங்கள் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க, புருஷன்ட்ட பேச மாட்டாங்க, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஆனால் செல்ஃபோன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கும். வீண் வார்த்தை அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வீண் வார்த்தையினால தான் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. நாட்டில் பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க. நம்ம நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கிறோம். நாட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னா கலங்கிருந்தோம். தேசத்துக்குள்ள கொரோனா வரும்போது எல்லாரும் பயந்துட்டாங்க, கலங்கிட்டாங்க, ஐயோ செத்து போயிருந்து சொல்லி பயந்துட்டாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு. நம்ம அழகாக உயிரோட இருக்கோம். ஏன்னா என் வாழ்க்கையில் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு தான் நான் உயிரோட இருக்கேன். ஆனால் வீணான வார்த்தை, நான் எப்படி வாழ்கிறேன் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஒரு நாள் நியாயம் விசாரிக்கும் போது என் நிலைமை எப்படி இருக்கும்? நானே கொஞ்சம் யோசித்து பார்க்கணே, என் நிலைமை எப்படி இருக்கும்? நான் தேவனுக்கு பிரியமானபடி பேசியிருந்தேன் அப்படின்னா நான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீணான வார்த்தையை நான் பேசிட்டேன் அப்படின்னா அது நியாயத்திற்கு நல்ல வருது. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. வீணான வார்த்தை இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையிலே நான் நிறைய தேவையில்லாமல் வீண் வார்த்தை பேசிட்டேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசிட்டேன், வீணான வார்த்தையை நான் பேசிட்டேன்னு சொல்லி மனம் திரும்பியாச்சு அப்படின்னா கர்த்தர் நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளை கொண்டு போவார். இல்லை நாங்கள் பேசுறதெல்லாம் சரிதான், நாங்கள் நியாயம்தான் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் சட்டம் தான் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம், எங்களை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை துணிகரம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே அது ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போயிருது. அதனால் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு உண்மையாய் செம்மையாய் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாய் நீதியை பின்பற்றி நன்மை செய்து அவருக்கு பிரியமானபடி நற்கிரியை செய்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு இரவும் பொழுமா கர்த்தரை நோக்கி தேடி கர்த்தரை குறித்து பயத்தோடு வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்கு அழகா போயிடலாம். நம்மெல்லாம் மனவாட்டி, மணவாளன் வரும்போது நம்ம காணப்படணும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவையில்லாமல் பேசுகிறோமா,
நம்ம வாழ்க்கையில குறைகள், குற்றங்கள் இருக்கா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த நாளிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிப்போடு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். அன்பா தான் பேசுவாரு. அன்பா பேசும்போது மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நம்ம நியாய தீர்ப்பு நாள் நிற்க மாட்டோம். இல்லை இல்லை, நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா அப்பா பேச்சே கேட்க மாட்டேன், நான் எந்த மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி துணிகரமாக போனால் சடிதிலே மரணம், தேவனுடைய உக்கிர கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு. இன்னைக்கு தேதியிலே எச்சரிப்பின் செய்தி. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஜனங்கள் கொத்து கொத்தா மரித்து கொண்டிருக்கிறார்கள். மரித்து போற ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலிருந்து எச்சரிப்பின் செய்தி கேட்டு நான் மனம் திரும்புவேன், நான் இனிமேல் வீண் வார்த்தை பேச மாட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், நான் கர்த்தர் பிரியமானபடி வாழ்வேன்னு சொல்லி யாராவது அர்ப்பணித்தால் இன்னைக்கு ராத்திரி பரலோகம் சந்தோஷப்படும். இல்லை இல்லை, நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் எதுக்கு கேட்கணும்? நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்? நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்தால் இந்த வசனத்தின்படி வீண் வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா குற்றவாளி என்று தீர்க்கப்படுவா என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நானும் மனம் திரும்பணும், உங்க வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பணுமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆவியான எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாகும். நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நீங்க குமாரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படின்னு சொல்லி அர்த்தம். மனுஷ குமாரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழ்ப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, சத்தியத்தை நான் கேட்கிறேன், சத்திய ஆவியான என்கிட்ட பேசுறாரு, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது குமாரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். அப்போ இரவு நேரத்துல எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், என் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், நாங்க பரலோகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை தேடினால் இந்த இரவு நேரத்திலே சமாதானத்தை தர தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. அதனால இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்கும்போது நம்ம வாழ்க்கை தேவையில்லாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா என்பதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க இந்த இரவு நேரத்திலே வேதத்தை நாம் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு எச்சரிப்பு போல இருந்துச்சு அப்படின்னா இது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எல்லாரும் கீழ்ப்படிவோம், சந்தோஷமா வாழ்வோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்தனாலே நிறைய வீண் வார்த்தை பேசியிருக்கேன். உங்களோட நான் தான் அதிகமா பேசியிருக்கேன். காலையில 6 மணி 5 மணிக்கு வியாபாரத்துக்கு போயாச்சுன்னா ராத்திரி வரைய 11 மணிதே இருப்பேன். காலையிலேருந்து ராத்திரி வரைய நல்ல தேவையில்லாத வீண் வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், எத்தனை வார்த்தை இருக்கும். என் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னிச்சு தான் இந்த கனமான ஊழியத்திலே கர்த்தர் கிருபையாக கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போற நிலைமை இருக்கா, இந்த வசனத்துக்கு மேல கீழெல்லாம் விரியன் பாம்பு குட்டியிலே என்று அழைக்கிறார். இன்னொரு பக்கம் பொல்லாத விபச்சார சந்ததியாரே என்று அழைக்கிறார். பொல்லாத சந்ததியார் என்று அழைக்கிறார். ஏன் அப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா விபச்சார சந்ததியாரே என்று கூப்பிடுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன பேசணும், என்ன செய்யணும் எல்லாம் யோசிப்பாங்க. விபச்சாரரே, பொல்லாத விபச்சார சந்ததியாரே என்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா விரியன் பாம்பு குட்டியிலே என்கிறார். அப்ப கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா விரியன் பாம்பு குட்டி எப்படி விஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமான மனுஷங்களா இருப்பாங்க. அவங்க வீணான வார்த்தை தான் பேசுவாங்க. பொல்லாத விபச்சார சந்ததியா இருந்தா வீணான வார்த்தை தான் பேசுவாங்க. இந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முழுசா நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. என் வாழ்க்கையில நான்
கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். ஆனால் அழுது அழுது ஜெபம் பண்ணேன், அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. இந்த நிமிஷம் கூட நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்கள் இதயத்திலே இந்த வசனத்து மூலியமாக ஆவியானவர் பேசினால் அர்ப்பணித்து ஜெபிங்க. இல்லை வழக்கத்தின்படி நான் சும்மா ஜெபம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் உங்கள் இருதயம் என்ன யோசிக்கி, வீண் வார்த்தை இருக்கா, நீங்கள் கண்ணில் என்னெல்லாம் பார்த்தீங்க, உங்கள் சிந்தனையில் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்கள் கை எப்படி இருக்குது, உங்கள் கால் எங்கே போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. பரலோகத்தில் தேவன் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. நமக்கு கர்த்தரை குறித்து பயம் இருந்தாலே போதும், வீண் வார்த்தையெல்லாம் வராது. அதனால் எத்தனையோ மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னும் கூட சீர் பொருந்துகிற காலம், கிருபையின் காலத்திலே நம்ம எப்படி வாழணும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், கிருபையின் காலத்திலே சீர் பொருந்த வேண்டும். சீர் பொருந்தும் போது தான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கும் போது தான் ஆசீர்வாதம். அதனால் நைட் நேரத்தில் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் ஆச்சரியமாக அற்புதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வருகிறோம்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. வீணான வார்த்தைகள் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. வீணான வார்த்தைகளை மன்னிச்சிருங்கப்பா, வீணான வார்த்தைகளை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பூமியிலே மனுஷகுமாரனை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. மனுஷகுமாருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா. எல்லோரிலும் பெரியவர், எங்களுக்காக சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியாப்பம் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்து எல்லா தேசத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கிருபை தந்து, உங்க மகனுடைய பாவத்தை மன்னித்து ஜீவனை தந்து கிருபை தந்து சத்தியத்தை பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியான வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, பயப்படுறாங்க, மரண பயம், எத்தனையோ காரியங்கள். கர்த்தருடைய ஆவியான எங்கே உண்டோ அங்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பொறுமையோடு கேட்டாங்க. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானா மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய பாவத்தை மன்னித்து வீணான வார்த்தைகளை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்க. நாங்கள் நீதிமானா வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேலி அடைங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும். இப்பொழுதே அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பீர் அப்பா என்று எல்லா குடும்பம் தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்க. வீணான வார்த்தையை மன்னிச்சிருங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரட்டும்ப்பா. பரலோகம் செழிப்பா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. வீணான வார்த்தை, சில குடும்பத்துலாம் செல்ஃபோனில் 3 மணி நேரம் 6 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. அந்த பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிச்சாதான்ப்பா ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம். மன்னித்தால் மட்டும்தான்ப்பா விடுதலை. மன்னித்தா மட்டும்தான்ப்பா ஆரோக்கியம். மன்னித்தா மட்டும்தான்ப்பா நைட் நேரத்தில் படுத்தா தூக்கம் வரும். நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் தூங்காம செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா.
வீணான வார்த்தை, தேவையில்லாத நபர், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நேரம் வேஸ்ட். இந்த பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிப்பீங்களா? கர்த்தர் மன்னிப்பீங்களா? கர்த்தர் மன்னிப்பீங்களா? கர்த்தர் மன்னிப்பீங்களா? எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? வீணான வார்த்தைகள் யாவையும் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நாளில் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாதுப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க செய்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீணான வார்த்தைகளை மன்னிச்சிருங்கப்பா. சுயமா பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. பெருமையா பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. தந்திரமா எந்த குடும்பத்துல தேவையில்லாம பேசி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. மனம் திரும்ப கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தரோட நாம மையம் விடட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. காலையில் வெளியில போயிட்டு இருந்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. கற்பதுணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கொடுங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத காரியங்கள், அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், அந்த எல்லா செத்தகிரிலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுற்றி விட்டோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, வீணான வார்த்தை பேசி வம்பா பேரோட மனம் திரும்பி வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் அப்போ பல இடத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளின் சகல காத்தில் கர்த்தர் கூட வந்து பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். தேவனரில் அப்போ மனுஷனில் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. கர்த்தரோட சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி நாங்கள் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ அவனுடைய பாவத்தை மன்னித்து அப்பா விசேஷமாக என்னோட ஜெபத்தை அப்பா கர்த்தர் கேட்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ குறைகள் என்கிட்ட உண்டு, அந்த குறைகளை மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசிரியங்க. இரவு நேரத்திலே கடன் பிரச்சனையிலே போராடின குடும்பத்தை கர்த்தர் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி அடுத்த நாளுக்குள்ள காரியம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்திலே புலம்பிட்டு இருக்காங்க, குழப்பங்கள், கண்ணீர், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. தனிமையில வாழ்றாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வேற ஒரு இடத்துல இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்த ஜெபிகளுடைய பிள்ளைகளா மாற்றிட்டாங்க ராஜா. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்க, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க, எங்களை மன்னித்து மறுபடியும் கிருபையால் நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தால் மூடி மறுபடியும் எங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துங்க. செல்ஃபோனில் மூழ்கி கிடக்கூடாதுப்பா, வெளியில் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்தில் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுறாங்க, கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. உங்கள் நாம மையப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிழ்ந்ததாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோட வருகைகளை நாம் எல்லாரும் காணப்படுவோம். பரலோகத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக வழிநடத்துவார். சீக்கிரமாக படுத்துவங்க. தேவையில்லாமல் செல்ஃபோனில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.